சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை, அதாவது நவாம்ச கட்டத்தில் ரிஷபம், மேசம், மீனம் 3 ராசிகளில் சனி பகவான் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆண்டு வக்கரகதியில் மகர ராசிக்கு மீண்டும் கும்பராசிக்கெலாம் செல்ல மாட்டார். கும்பராசியிலேயே போரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை வந்துவிட்டு கும்பராசியிலே மீண்டும் நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்வார். மகர ராசிக்கு 7 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி. குருபகானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து பின்னோக்கி முன்னோக்கி போகும்போது மகர ராசி அன்பர்கள் தற்போது முதலே பெரும்பாலும் குருபகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நாய்க்கடி தொந்தரவுகள் ஏற்படும். நாம் வீட்டில் வளர்த்துறக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி, அல்லது தெருவில் நடந்து போகும்போது தெருநாய் கூட கடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் குருபகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மஞ்சக்காமாலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவரவர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நவ கிரகங்களில் சனி பகவான் நீதிக்காரகன், தொழில் ஜீவன கர்மக்காரகன். சனி பகவான் ஆயுள்காரகன். ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோரையுமே பாரபட்சமின்றி சனி சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர். 7 நாட்டு சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி காலங்களில் சனி பகவானுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும். முன் ஜென்ம கர்மாவளியில் கண்ணாவிலி பிதுங்க அளவிற்கு கஷ்டங்களை கொடுப்பார். ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு அழுந்தாலும் சனி கருணையே காட்ட மாட்டார். முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். முன் ஜென்மத்தில் அடுத்தவர்கள் குடிகெடுத்தது, மற்றவர்களுக்கு துரோகம் செய்தது, முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு கர்மக்காரகனாகிய சனி பகவான் ஈவு இரக்கமின்றி தயங்காமல் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமடையாமல் செவ்வாயுடன் கூட்டு சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் நன்மைகள் கிடைக்கும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம், அஸ்தங்கம், நேசம், செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து இருந்தார் என்றால் அளவுக்கு அதிகமான கஷ்ட துன்பங்கள், வேலை தொழில் மூலம் பிரச்சனை, அண்ணன் தம்பி சகோதர ஒற்றுமை குறையும், அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் பகை ஏற்படும், உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் வரும், தரித்திரம் பேடை அந்த ஜாதகனை விட்டு அகலாது. 9 நவகரங்களில் சனி பகவான் நீதிக்காரகன். மகரம், கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு. போசம், அனுசம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே தனம், வாக்கு, குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார். 2வது வீட்டிலே சனி பகவான் வக்கரமடையும் போது இதுவரை உங்களுக்கு 7 நாட்டு சனியில் குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்க முடியாது. குடும்பத்தில் குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கும். பணத்தட்டுப்பாடு. தற்போது முதல் சனி பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் வரை குருபகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். அது திருமண காரியங்களாக இருக்கலாம், வீடு கட்டுவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, உயர்கல்வி படிப்பது, இந்த மாதிரியான செலவாகவும் இருக்கலாம். விவசாயத்திற்காக செலவுகள் செய்வதாகவும் இருக்கலாம். சுப விரய செலவுகள் ஏற்படும். சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு
விரயச் செலவுகள் குறையும். அந்த 140 நாட்கள் உங்களுக்கு விரயச் செலவுகள் குறையும், பண சேமிப்பு உயரும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழிலில் பன்மடங்கு லாபம் வரும், பண சேமிப்பு உயரும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் 3 வேளை சாப்பாடு, சந்தோஷம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மகர ராசி என்பர்கள் சனி பகவான் குடும்பத்திலே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டிலே குரு பகவான் வக்கரமடையும் போது மற்றவர்கள் உங்கள் விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பர்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் விடுவதை தவிர்த்து விட வேண்டும். மற்றவர்களுக்கு முன்னின்று நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை கும்பராசியிலிருந்து மேசராசியை பார்வை செய்கிறார். மகர ராசிக்கு சுகஸ்தானம். மகர ராசி என்பதற்கு சுக வேதனை நீங்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும், வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் ஏற்பட்ட செலவுகள் குறையும். வண்டி வாகனங்கள்லாம் ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு, செலவுகள் செய்து கொண்டே இருந்தீர்கள், அதெல்லாம் கொஞ்சம் குறையும். மாம மச்சான் சொந்த பந்த உறவுகளிடம் பகை விரோதம் குறையும். சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது படிப்பில் தடை அகலும். மனம் எண்ணம் சிந்தனை மகராசி என்பதற்கு புத்துணர்ச்சி பெறும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மகர ராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. கொடுத்த பணம் திரும்ப வரும். அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் நீங்கும். சில பேர் கடனை கட்டி மீண்டு வந்து விடலாம். அஷ்டமத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் சீராகும், நோய் நொடி தொந்தரவுகள் தீரும், கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் தீரும். 7.5 நாட்டு சனியில் முன்னாடி 6 ஆண்டு காலம் செய்த சனி பகவான் கொடுத்த கஷ்ட நஷ்டங்கள் கடைசி ஓராண்டு காலம் சனி பகவான் வக்கரமடையும் போது அதற்கெல்லாம் நிவர்த்தி தீர்வு கொடுப்பார். வக்கரகதியில் அஷ்டமத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி என்பர்கள் ஆனி மாதம் 15 முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். மறைமுக லாபங்கள் மகர ராசி என்பதற்கு கிடைக்கும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. இதுவரை நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையாமல் இருந்தது. வக்கரச்சனியின் பார்வை லாபத்தின் மேல் விழும்போது தொழில் வேலையில் லாபங்கள் அதிகரிக்கும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழும்போது இந்த ஆண்டு மகர ராசி என்பர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் நல்ல லாபங்கள் எடுப்பீர்கள். புதிய புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல பயிர் பண்ணி விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி என்பதற்கு. வக்கர காலத்தில் சனி பகவான் மகர ராசி என்பதற்கு விவசாயத்தில் நல்ல மகசூலை கொடுக்க போகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு ஜோதிடத்தில் பழமொழி உண்டு. 7.5 நாட்டு சனியில் மகர ராசி என்பதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்தது அனுபவம். பள்ளி படிப்பு, காலேஜ் படிப்பு, 3 டிகிரி 4 டிகிரி படித்து நீங்கள் பெரும் அனுபவத்தை விட வாழ்க்கையில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவம் உங்களுடைய இறுதி காலம் வரை மகர ராசி என்பதற்கு உங்கள் மனதை விட்டு அகலாது. மகர ராசிக்கு 5வது வீட்டிலே வைகாசி மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். மகர ராசிக்கு குருபலன் இருக்கிறது, குரு பார்வையும் இருக்கிறது. மகர ராசி என்பர்கள் திருமணம் செய்யலாம், உயர்கல்வி படிக்கலாம், உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், அவர்களுக்கு நல்ல வேலை தொழில் அமைத்து கொடுக்கலாம். மகர ராசி என்பதற்கு குருபலன் இருக்கிறது. கடன் பழைய பாக்கிலாம் கொடுத்து முடிக்கலாம். சனி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பணம் சேமிப்பு உயரும்.
லாபங்கள் பன்மடங்கு தரும். குடும்பத்தில் கஷ்டங்கள் குறையும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலகட்டம் ஒரு 140 நாட்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை, குடும்ப உள் விவகாரங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இது ஒரு நல்ல காலகட்டம் தான். குரு பலன் இருக்கும்போது குரு பார்க்க கோடி புண்ணிய பலனை மகராசி என்பர்கள் அனுபவிக்கலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.